இனி நீட் படித்தாலும் உங்களுக்கு மருத்துவ சீட் கிடையாது. 42 மாணவர்கள் நீட் தேர்ச்சி பெற்றும் அவர்கள் தேர்ச்சி பெற்றதற்காகவே அந்த கல்லூரியையே இழுத்து மூடியிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய பாஜக அரசு. மோடி தலைமையிலான பாஜக அரசு 2014 வந்ததற்கு பின்பே இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் வச்சு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாடு இன்னும் அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறது. நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்ற 42 மாணவர்கள் இப்போ அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அந்த 42 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் என்பதற்காகவே அந்த கல்லூரியவே இழுத்து மூடி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் வேட்டு போட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி இருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை? இது இப்படியே தொடர்ந்தால் இந்தியாவினுடைய நிலைமை என்னவாக போகிறது? ராகுல் காந்தி எச்சரித்துக் கொண்டு வந்த விஷயங்கள் இப்பொழுது ஒன்றாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலை அப்படியே தொடர்ந்தால் இந்தியாவினுடைய கல்வி, மாணவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும்னு இன்னைக்கு வல்லுநர்கள் அனைவரும் எச்சரிக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி மருத்துவ கல்லூரி ஜம்மு காஷ்மீர்ல 2016 ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியோட மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. 450க்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை பெரிய அளவுல அரசு பணத்தில், அதாவது இந்திய மக்களுடைய வரி பணத்தில் அது திறந்து வைக்கப்படுகிறது. அந்த மருத்துவமனைக்கு பேர் மட்டும் ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனையோடு சேர்த்து மருத்துவ கல்லூரிக்கும் அங்கே அடிக்கல் நாட்டப்படுகிறது. பெரிய அளவில் மருத்துவ கல்லூரியும் கட்டப்படுகிறது. கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேலான மருத்துவ மாணவர்கள் படிக்கிற விதமாக அங்கே கட்டப்படுகிறது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, அப்புறம் படுக்கை வசதிகள், அவர்களுக்கான ஆய்வகங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கொண்ட பக்காவான ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியோடு மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது. 2020க்கு பின்பு அங்கு மருத்துவக் கல்லூரி இயங்குவதற்கான அடித்தளங்கள் அமைக்கப்படுகிறது. அக்டோபர், நவம்பர் 2024 காலகட்டங்களில் அங்கே நீட் தேர்வு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் தொடங்குறாங்க. அங்கே தான் மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 50 சீட்டுகளுக்கு அங்கே ஒன்றிய பாஜக அரசு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த ஸ்ரீமாதா அந்த மருத்துவமனை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 50 சீட்டுகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த 50 சீட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி அந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணுறாங்க. 50 பேரில் 42 பேர் இஸ்லாமிய மாணவர்கள், மீதி 8 பேர் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனை ஒன்றிய அரசு கட்டுது, மக்களுடைய வரி பணத்தினால கட்டுது. அந்த கல்லூரியும் மக்களுடைய வரி பணத்தினால கட்டப்படுகிறது. ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரின்னு பேர் வச்சாலும் அது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இல்லை அரசனுடைய உதவினால, தனியாருடைய பங்களிப்புனால இயங்கக்கூடிய மருத்துவமனையும் இல்லை. அது முழுக்க முழுக்க அரசு கட்டி கொடுக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய 50 சீட்டுகளில் 42 பேர் இஸ்லாமிய மாணவர்கள் மெரிட் அடிப்படையில் தேர்ச்சி பெற்று அவர்கள் உள்ள வராங்க. அந்த 42 பேருமே நீட் தேர்வை முறைப்படி எழுதி அந்த நீட் தேர்வு மூலமாக பாஸ் பண்ணி தான் உள்ளே வராங்க. கோட்டா அடிப்படையிலேயோ வேறு எந்த அடிப்படையிலையுமே உள்ளே வரலை. ஸோ எப்படி இந்த நீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்தியா முழுக்க அதை மறைமுகமான ஃபில்டரிங் சிஸ்டமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த நீட் தேர்விலையுமே தேர்ச்சி பெற்று வந்தால் நாங்கள் கல்லூரியவே இழுத்து மூடிடுவோம், நீ பாஸ் பண்ணிட்டியா, உனக்காக நாங்கள் சீட்டு கொடுக்கணுமா, அந்த காலேஜே நாங்கள் இழுத்து முடிடுவோம், நீ எங்கே போய் படிக்கிறியோ படி, உள்ள உன்னை நாங்கள் இழுத்தடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுக பயமுறுத்துதலை தான் அந்த மாணவர்களுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த 50 சீட்டில் 42 பேர் இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீமாதா சங்மிதி சமுத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலதுசாரி அமைப்பு, அந்த கோயிலை மையமா, அந்த கோவிலை சார்ந்து இருக்கக்கூடிய கல்லூரி, அந்த தெய்வத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமாதா சங்கர்ஷ் சமுத்திரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி எங்கள் தெய்வம் பேர் வச்சிருக்கக்கூடிய கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறது அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 42 பேர் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2024 அக்டோபர், நவம்பர் அந்த அகாடமிக் டைம்லேயே
இதற்கான அட்மிஷன்ஸ்லாம் நடைபெற்று ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒன்றிய பாஜக அரசினால் அனுமதிக்கப்பட்டு தேசிய என்எம்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், தேசிய மருத்துவ கவுன்சில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி அந்த மருத்துவமனைக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க நேரத்தில் 50 சீட்டில் 42 பேர் முஸ்லீம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 என்எம்சியிலேருந்து அந்த மருத்துவமனையையும் மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் விசிட் பண்ண வரோம்னு சொல்லிட்டு விசிட் பண்ண வந்திருக்கிறாங்க. இதே என்எம்சி தான் ஒரு வருடத்திற்கு முன்பாக அந்த மருத்துவமனைக்கும் அந்த கல்லூரிக்கும் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு கல்வி நிறுவனம் இயங்கலாம், மருத்துவக் கல்லூரி இயங்கலாம், எல்லா வசதிகளும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி, ஹையஸ்ட் ஃபெசிலிட்டியோட இருக்குது அப்படின்னு அவர்கள் தான் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ அதே அவர்கள் இந்த சங் பரிவார் அமைப்புகள் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து அந்த மருத்துவக் கல்லூரியை விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போதுமான வசதி இல்லை, அந்த புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கிறது, சரியான வாத்தியார்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேராசிரியர்கள் இல்லை, ஆய்வகங்கள் இல்லை, பெரிய அளவுக்கு நோயாளிகளும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த ஃபர்தர் ரீசனுமே சொல்லாமல் அந்த கல்லூரியை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. அந்த 42 மாணவர்களுடைய கனவுகள் என்ன ஆகிறது, அது மிக முக்கியமான விஷயம். அதை தாண்டி ஸ்ரீமாதா விஷ்ணு தேவி அப்படிங்கிற ஒரு கடவுளுடைய பெயரால் இயங்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் எப்படி இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கலாம், அப்போ இந்தியாவினுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க படித்து உள்ளே வராங்க, நீட் தேர்வு பாஸ் பண்ணி தான் வராங்க. 42 பேர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவர்களுக்காக அரசு வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரி ஏன் நடத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இப்போ எழும்பி இருக்குது. அவர்கள் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் கல்லூரியவே இழுத்து மூடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துட்டு வராரு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸில் வந்து பெருமளவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களை உயர் பதவிகளில் நியமிச்சிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு. கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர்ஸை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு பண்ணியிருக்கிறது. வைஸ் சான்சலர் பதவியிலிருந்து, டைரக்டர் பதவியிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா கல்வி அமைப்புகளிலும் உயர் பதவிகள் அந்த கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய குழுக்கள்லையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ளே போட்டிருக்கிறாங்க. உள்ளே போட்டு பிற்போக்குத்தனமான அறிவியலுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத விஷயங்களை இப்போ பாடத்திட்டங்களில் கொண்டு வராங்க. இப்படி இவர்கள் இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்திய மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாகும், இந்தியாவினுடைய எதிர்காலம் என்னாகும்? கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வு எழுதி 42 பேர் படித்து வராங்க உள்ள. நீ முஸ்லீம் அப்படிங்கிறதுனாலேயே நான் வந்து உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன், கல்லூரியவே இழுத்து மூடுவேன்னு சொல்லிட்டு அந்த அரசு, ஒன்றிய பாஜக அரசு முடிவெடுக்குதுன்னா அந்த கல்லூரி கட்டப்பட்ட பணம் யாருடைய பணம்? தமிழ்நாடு, சவுத் இந்தியா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல இருந்து அதிகப்படியான வரிகள் வந்து ஒன்றிய அரசுக்கு செலுத்துறோம். அந்த வரி பணத்துல இருந்து தான் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், மற்ற மாநிலங்களுக்கு இந்த ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசு வந்து வரிகளை அந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நலத்திட்டங்களை செய்கிறாங்க. இப்போ இந்த ஹிந்துத்துவ விஷயங்களுக்காகவே அந்த கல்லூரியவே இழுத்து மூடுறாங்கன்னா இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? இப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து நாங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு இந்த அரசு சொன்னாலும் அங்கே அந்த 42 பேர் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நாளைக்கு எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் இந்த சங் பரிவார், இப்போ ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகள் தான் அந்த அமைப்புமே, அது மாதிரி குட்டி குட்டியான அமைப்புகள், ஏகப்பட்ட அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அதை காரணம் காட்டி நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு திட்டத்தை நிறுத்துகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ராகுல் காந்தி தொடர்ந்து எச்சரிக்கை விட்டுட்டு வராரு. இன்ஸ்டிடியூஷனை கேப்சர் பண்ணிட்டீங்க, விசாரணை அமைப்புகளை கேப்சர் பண்ணிட்டீங்க, நீதிமன்றங்களை கேப்சர் பண்ணிட்டீங்க, ஏன் ஃபிலிம் சென்சார் போர்டவே நீங்கள் இப்போ கேப்சர் பண்ணிட்டு இந்தியாவில் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரே விதமான கருத்துக்களை தாங்கி வந்தால் தான் நாங்கள் அதுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்னு வந்துச்சுன்னா, கல்வியிலையும் ஒரே விதமான கருத்துக்களை தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா, இப்படி எல்லா இடங்களிலுமே வந்துச்சுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்துச்சு. 24/7 இயங்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தோடு இயங்கக்கூடிய ஒரு ஸ்பின்னிங் மில், 5000 பேர் வேலை செய்யக்கூடிய மில்ல மிஷின் வந்து 24/7 வந்து நூல் கோர்க்கிறத வேலையை செஞ்சுக்கிட்டு, அப்படி அவர்கள் அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஊருக்கு செயற்கை சூரியன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், செயற்கை சூரியன் மூலமாக அந்த ஊருக்கே நாங்கள் வந்து லைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க.
ஹியூமனாய்டு ரோபோ இந்த உலகம் முழுக்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து சைனா வந்து லீடிங்கில் இருக்குது. இந்தியாவுக்கு பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வந்து எச்சரிக்கை கொடுக்குறது என்னன்னா, அமெரிக்காவை விட இந்தியா வந்து கன்சியூமிங் மார்க்கெட்டாக மாறிட்டு வருதே தவிர மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டாக மாறலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில் 70 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து யங் பாப்புலேஷன், 40 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய யங் பாப்புலேஷனை இந்த சங் பரிவார் அமைப்புகளுடைய சித்தாந்தங்களை மட்டுமே படிச்சுட்டு வந்தால் உலகளாவில் எப்படி இவர்கள் கம்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் எச்சரிக்கிறார். மோடி அவர்களும் பாஜக ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது வந்து அடுத்த ஒரு விடுதலைக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக மாறப்போகிறது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஸோ இதை குறித்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.